கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிற நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்கலாமா? அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமேன். இது கர்த்தர் வெறுக்கிற 6 காரியம். இன்னொன்று 7வது காரியம் இதுதான். அப்போ அபத்தம் பேசும் பொய் சாட்சி அப்படின்னா, அபத்தம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா நியாயமற்று, பொய்யான, அதாவது தகுதியற்ற, இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு விஷயமே இல்லை அப்படி எடுத்து பேசுவாங்களே, அதுதான் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ஒரு நியாயமற்ற ஒரு பொய் சாட்சியை யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த பொய் சாட்சினாலே நமக்கு எங்கெங்க ஞாபகம் வந்துடும்? சிலுவை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? இந்த ஜனங்களை ஏவி விடுறாங்க. யாரெல்லாம் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் வேதப்பாரனை ஏவி விடுறாங்க. என்ன சிலுவைக்கு கொண்டு போகணும் எப்படி ஆகுது, அதுக்கு பொய் சாட்சி தேடுறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரிலாம் தேவதூஷணம் சொன்னாங்க, அவர் தேவனையாக தூஷணம் பண்ணார், ஆனால் தேவதூஷணம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி தான் கர்த்தரை சிலுவைக்கு கொண்டு போனாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அர்த்தமற்ற, நியாயமற்ற பொய் சாட்சிகளை நம்ம சொல்லக்கூடாது. தீமையான பொய் சாட்சிகளை நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், என்ன நடந்ததோ நடந்த விதமாக சொல்லுங்க, இல்லைன்னா கர்த்தர் இது பாவம்னு சொல்கிறாரு. அப்போ யாருக்காக என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இன்றைக்கி கோர்ட்டில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கலாம், பொய் சாட்சி சொல்கிறவங்கள நம்ம தனியாக ஒரு டீமாகவே வச்சுருக்குறாங்க. அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் அதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக பார்க்கிறார். அடுத்தது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே என்ன செய்கிறாங்களாம்? விரோதத்தை உண்டு பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் புகுந்து அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொத்துக்கள் சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை பெருசாக போயிடும். இது ஈவன் அவங்க ஒரு மனைவியாக கூட இருக்கலாம், அண்ணன் மனைவியாக இருக்கலாம், தம்பி மனைவியாக இருக்கலாம். இப்படி விரோதத்தை உண்டு பண்ணுது. நல்லா 2 பேரும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் போட்டுட்டு, ஒருத்தர் தட்டில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பியை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாள்லேருந்து இந்த சண்டை ஆரம்பிச்சிடும். ஏன் உன் சட்டையை போடுறாரு, ஏன் உன் இடத்துல படுக்கிறார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு என்ன ஆகிடுங்க, ரொம்ப அது பெரிய பிரச்சனைக்குள்ளே நிறைய வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரருக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? அந்த சண்டையை விரோதத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய சகோதரருக்குள்ளே நம்ம விரோதத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், விரோதமாக இருந்தால் நம்ம வேணால் சேர்த்து வைக்கலாம். ஆண்டோட நாமத்தை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரொம்ப அழகாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள சேர்த்து வச்சிடலாம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? விரோதத்தை உண்டு பண்ணி கொடுக்கூடாது. வேதத்தில் சகோதரனை பகைச்சவங்க இருக்கிறாங்க, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணவங்க இருக்காங்களா? யோசித்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதற்கான பதிலை கண்டுபிடிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆவியானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்து, நாங்கள் மட்டும் இல்லை, இது அநேகருக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுது. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you all.